இந்த பிறந்தநாள் இருக்குல்ல, அதாங்க கேக்லாம் வச்சு அப்படி கேக் வெட்டணும்னா பெரும்பாலும் நம்ம எப்படி வெட்டுவோம்? அந்த பிளாஸ்டிக் கத்தியை வச்சு வெட்டுவோம். ஆனால் பாருங்க, ஏகப்பட்ட பேர் அந்த பட்டா கத்தியை வச்சு கேக்லாம் வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அலப்பறையை கூட்டுறாங்க. இவங்களை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டோம். அவங்க ஏகப்பட்ட விஷயத்த சும்மா அப்படி அள்ளி தூவி இருக்கிறாங்க. என்ன அப்படின்றத பாருங்க. அரசாங்கம் வந்து கடுமையான சட்டத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து ஆகணும். பிளாஸ்டிக் கத்தியில் வெட்ட சொன்னால் அவன் வந்து பட்டா கத்தியில் வெட்டிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. வன்முறையை கொண்டாடுற மாதிரி தான் இருக்கும். மற்ற மாதிரி கருவா வச்சு இந்த மாதிரி எல்லாம் கேக்கு வெட்டுறது வந்து வன்முறையை கொண்டுற மாதிரி தான் இருக்கும். இந்த பட்டா கத்தி கேக்கு வெட்டுறது இதெல்லாம் வந்து நாட்டுக்கு தேவையில்லாதது. எடுத்தால் இந்த மாதிரி கடுமையாக எடுத்தால் யாரும் பயப்படணும். இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். பொது இடத்துல ஒரு தண்டனை கொடுங்க, அடுத்தவங்க பார்த்து திருந்துவான். அதனால் காவல்துறை வந்து உடனடியாக அவங்கள வந்து தண்டனை கொடுத்து அதையே வந்து அவங்க சமூக வலைத்தளத்தில் அதை போட்டால் தான் அடுத்து யாரும் செய்ய மாட்டாங்கிறது என்னுடைய கருத்து. பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் வந்து சந்தோஷமான விஷயந்தான். அது ஆயுதங்களை வச்சு கொண்டாடக்கூடாது. அது மற்றவங்களுக்கு துன்புறுத்தமாக இருக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் அன்பை பகிர்ந்துக்கோங்க. தாய் தகப்பன்களை சகோதர சகோதரிகள்லாம் அன்பை பகிர்ந்துக்கிட்டு இது பண்ணுங்கள், செலிப்ரேட் பண்ணுங்கள். ஒரு மாதிரி பாவப்பட்டவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. இந்த அனாதைகள் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் வந்து பொருள் உதவி பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிறந்த நாளைக்கு ஒரு அர்த்தமாகும், நம்ம பிறந்ததுக்கே ஒரு அர்த்தமாகும்.